வணக்கம். இன்றைய தினம் 4 செப்டம்பர் 2025. டைம் வந்து கரெக்டாக 1 மணி 30 நிமிஷம் ஆகுது. நான் என்னுடைய ரேடாரில் டெய்லி பார்க்கக்கூடிய நிஃப்டி குயிக் ஸ்கேல்பிங் வந்து 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முதல்ல கால் ஆப்ஷன் எடுத்தது, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனோடனே புட் ஆப்ஷன் எடுத்து இன்றைக்கி எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. யூஸ்வலாக இன்றைக்கி எனக்கு 10,000 rupees கிட்ட எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. அதே போல் 1,000 rupees ப்ராஃபிட் 1,000 rupees ரிஸ்க் வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிலையும் எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கி என்ன நடந்ததுன்றதை நான் சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேண்டலுடைய க்ளோஸ் ப்ரைஸ் வந்து மார்க் ஆகிருக்கு, இந்த ப்ளூ லைன். அதுக்கு மேலே ரெண்டாவது கேண்டல் க்ளோஸ் ஆனபடினால கால் ஆப்ஷன் முதல் பை ஆகிருக்கு. அதை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல ஆர்டர் புக்கில் பார்க்குறோம். 24,900 கால் ஆப்ஷன் வந்து 106க்கு பை ஆகிட்டு 104 கட் ஆகிருக்கு. திரும்ப 105 பை ஆகிட்டு 106க்கு கட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது ஏன்னா ரெண்டு சைடுமே மேலே இருந்ததுனால திரும்ப வந்து புட் ஆப்ஷன் வந்து கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, கால் சைடு. ஸோ கால் சைடு திரும்ப என்ன இருக்குன்னா மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆனதுனால ஃபஸ்ட்டு கேண்டல் க்ளோஸுக்கு கீழே ஒரு கேண்டல் க்ளோஸ் ஆனதுனால புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. 94க்கு பை ஆகிட்டு 88 கட் ஆகிருக்கு. திரும்ப ரெண்டாவது ஆர்டரும் 87 பை ஆகிட்டு 81 கட் ஆகிருக்கு. ஓவரால் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து 10,000 rupees கிட்டே இன்றைக்கி மைனஸில் முடிஞ்சிருக்கு. எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தோன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறது வந்து கரெக்டாக 9 மணி 18 நிமிஷத்துக்கு எடுத்தது. கால் சைடில் பார்த்தோன்னா கரெக்டாக 9 மணி 17 நிமிஷத்துக்கு எடுத்தது. ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. இதில் பொறுத்த மட்டிலும் டில் அந்த ப்ராஃபிட், அந்த போர்ட்ஃபோலியோ லாஸ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அச்சீவ் ஆகிற வரையும் கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி ட்ரேடு முடிஞ்சது, எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. நாளை வந்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.